விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆடு வளர்ப்பில் நம்ம போகிற முதலீடு நஷ்டம் அடையாமல் அதிக லாபம் பார்க்கணுமா, அதுக்கு முதல் படியே நம்ம தரமான ஆடுகளை வாங்கணும். சந்தைகளிலோ பண்ணைகளிலோ ஆடுகளை தேர்வு செய்யும்போது நாம் செய்கிற சின்ன சின்ன தவறு தான் பின்னாடி நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் ஆடு வளர்ப்பில் ஆடுகளை எப்படி தேர்வு செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடுகளை தேர்வு செய்யும்போது நம்ம தமிழ்நாட்டு காலநிலைக்கு ஏற்ப எந்த ஆட்டு இனங்கள் நல்லா வளருமோ அந்த ஆட்டு இனத்தை தேர்வு செய்து நம்ம வளர்க்கணுங்க. கன்னியாடு, கொடியாடு, சேலங்கருப்பு, ஜமுனாபாரி, தலச்சேரி, போயர் போன்ற இனங்கள் தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு ஏற்ற இனங்க. இது அதிக எடை கொண்டதாகவும் அதிக பாலும் அதிக இறைச்சியும் உற்பத்தி செய்கின்ற இனங்க. ஆடுகளை வாங்கும்போது 5 அல்லது 6 மாத குட்டிகளாக வாங்கணுங்க. அப்படி வாங்கினா தான் அந்த குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம எங்கே ஆடு வளர்க்குறோமோ அந்த சூழ்நிலை அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆடுகளை வாங்கும்போது அதனுடைய முதுகுப்புறமும் பின்பக்கமும் பார்த்து ஆட்டுக்குட்டிகளை வாங்கணுங்க. ஒல்லியாக இருக்கிற ஆடு மேக்ஸிமம் வாங்கக்கூடாது. அந்த முதுகுப்புறமும் பின்பக்கமும் நல்லா படர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கணும். அப்போ தான் அது அதிக சதைப்பற்று பெருகக்கூடிய அளவுக்கு அது வளரக்கூடுங்க. உங்கள் பண்ணைக்கு குட்டி போட்ட ஆடுகளை வாங்கணும் பிளான் பண்ணி வச்சுருந்தா 2 குட்டி போட்ட ஆடுகளை மட்டுமே வாங்குங்க. அதுக்கு மேலே குட்டி போட்டிருந்த ஆடுகளை வாங்காதீங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுங்க. பொதுவாக ஆடு சந்தையில் போய் வாங்கினா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தையில் போய்ட்டு ஆடுகளை வாங்குவது தவிர்க்கணும். பண்ணையில் ஆடுகளை வாங்குவது சிறந்து. ஏன்னா அதனுடைய தாயினுடைய விவரம், அதுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசி போட்டாங்க போன்ற அனைத்து விவரங்களும் நம்ம நேரடியாக பார்க்கலாம். மாதம் ஒரு முறை குடற்புழு மாத்திரை 6 மாதத்துக்கு தொடர்ந்து கொடுக்கணுங்க. 6 மாதத்துக்கு பிறகு 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். ஆனால் பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும், பருவமழை தொடங்கிய பிறகு ஒரு முறையும், பருவமழை பெய்து முடித்த பிறகு 2 முறையும் குடற்புழு நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணுங்க. இது குடற்புழு மாத்திரை கொடுப்பதுனால ஆட்டினுடைய இறைச்சி அதிகரிக்குங்க. இதனால் நம்ம அதிக லாபம் பெறலாங்க. ஆடுகளை ஒட்டுண்ணி பரவாமல் இருக்க ஆடுகள் இருந்த இடத்த ஈரம் இல்லாமல் சுத்தப்படுத்தணுங்க. ஆடுகளை ஒரே இடத்துல மேய்ச்சல் பண்ணாமல் மாற்றி மாற்றி இடத்துல மேய்ச்சல் பண்ணணுங்க. ஆடுகளுக்கு தரமான உணவும் சுத்தமான குடிநீரும் கொடுக்கணுங்க. தாது உப்புகளும் வைட்டமினும் அதிக அளவு நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் நமக்கு அதிக எடை கொண்ட ஆடுகள் கிடைக்கும். அதிக வருமானம் பார்க்கலாங்க. இந்த பதிவில் கூறிய அத்தனை கருத்துக்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெறலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.